ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வ ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அறிவுக்கு நேராகவே நம்மை நடத்தி கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் நம்ம படுகிற எல்லா பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள், சோதனைகளுக்கு மத்தியில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிற அந்த அறிவு நம்மளை இந்த பூமியில் வெற்றி உள்ளவர்களாய் மாற்றும். ஆகையினால தான் நமக்கு எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற பயங்கள், நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பயம் கொடூரமானதாக இருக்கும். ஒன்றுமே நடந்திருக்காது, ஆனால் எல்லாமே தப்பாக நடந்து போனது போல் நம்ம இருதயத்தை அது ரொம்ப சஞ்சலப்படுத்திகிட்டு இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தேவனுடைய வார்த்தை உள்ளே வரும் பொழுது எல்லா பயத்தையும் உடைச்சி, அது பண விஷயங்களில் விசேஷமாக நம்ம தான் பார்த்து கொண்டு வருகிறோம். பண விஷயத்தில் இருக்கிற பயம், என்ன செய்ய போகிறோம், விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறத விட நம்ம கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு இவ்வளோதான்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சம்பள உயர்வு வந்துச்சுன்னா, ஆனால் செலவினவங்க பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம் பல மடங்காக வந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் நான் எப்படி தாண்டி போகிறது, எப்படி பிள்ளைய படிக்க வைக்கிறது, எப்படி கட்டி கொடுக்கறது, எப்படி இந்த உலகத்தில் நான் வெற்றியோடு கூட வாழ்கிறது? ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பண விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். தன்னுடைய பலனையே உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்புகிறதா தெய்வம்? ஒருத்தர் ஆகிலும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைக்கிறது எல்லார் வாழ்க்கையில் நடந்துருதா அப்படின்னா நடக்கலை. அதான் ஏங்கிறத பார்க்கணும். பண விஷயத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதனால தான் 3 யோவான் 2 போட்டிருக்குது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன், நான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன்றாரு. அப்போ அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் என்னாச்சு? அப்படியே அவர் ஜெபம் பண்ணி எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கணும், எல்லாரும் நடந்திருக்கணுமே, ஏன் நடக்கலை? அதான் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு ஒரு அடுத்த பிரமாணத்தை பார்க்கணும். ஸோ கடவுளுக்கு முதலாவது உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த பாரம், அந்த ஆசை முதலாவது தேடுங்கள். அப்பொழுது யாவும் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். அர்ப்பணிக்கணுங்கிறது அதுக்கு பயப்படவே கூடாது. கடவுளுடைய காரியங்களை உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் எங்கே எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்து பிடுங்கிக்கிடுவாரோ? இல்லை, பிடுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்கல, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுடைய பங்கு, உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் பார்த்தோம், தானியேல், யோசேப்பெல்லாம் எப்படி கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது எவ்வளோ பெரிய காரியம் நடந்ததுன்னு. அப்போ ஆவிக்குரிய பிரமாணம் இந்த பூமியில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா விதைப்பு அறுப்பு அப்படிங்கிற ஒரு பிரமாணம் இந்த பூமியில் நோவாவை நாட்களில் ஆண்டவர் சொன்னார், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் மாறாது. அப்படின்னா நீங்கள் மாறிக்கங்க. அற்புதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துடாது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு, இந்த தரித்திரத்தை தொலைக்கிறதுக்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைச்சலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அற்புதத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விதைப்பு அறுப்புங்கிற ஒரு அற்புதமான ஒரு பிரமாணத்தை அந்த பூமியில் நான் வச்சிருக்கிறேன். ஸோ இதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிறதுக்காக, எல்லா விதமான தீமையிலிருந்து, எல்லா விதமான குறைச்சலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிறதுக்காகவே நான் அதை வச்சிருக்கிறேன் அப்படின்ற. அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் ராபர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விசுவாச ஒரு போதகர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு யூனிவர்சிட்டி கட்டி வச்சிருக்கிறார். அவருடைய ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு பெந்தகோஸ்து ஒரு சபைக்கு ஒரு ஊழியராக இருந்தார். அவருடைய ஆரம்ப காலங்கள் எப்படின்னா, பெட்ரோல் போடுறது கூட அவருக்கு காசு கிடையாது. குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு தேவையை சந்திக்க முடியல, ஒரு ஷூ கூட மாற்ற முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான ஒரு நிலையில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அந்த ஊழியம் சாதாரண ஒரு அற்பமான ஜனங்களாக வர்றாங்க. ஸோ அவங்க இவர் பேசுகிறாரு, கர்த்தர் நல்லவர், என்னதான் பேசினாலும் இந்த ஜனங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் வரல, இவருக்குள்ளேயும் பெரிய ஒரு மாற்றம் வரல. அடி பாரத்தோடு கூட அந்த பழைய ஒரு காரில் பெட்ரோல் போடுற கூட வழி இல்லாத அந்த காரை எடுத்துகிட்டு பாரத்தோடு அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறாராம். போயிட்டுக்கிட்டு அப்படி ஒரு மேட்டிலேருந்து அப்படி பள்ளத்தில் அப்படி இறங்குறாராம். இறங்கும் போது 2 கரையிலையும் பார்த்தீங்கன்னா கோதுமை நல்லா விளைஞ்சு அப்படி விளைஞ்சு நிற்கிது.
அதை பார்க்கும்போது அவர் அப்படி பார்த்துக்கிட்டே வர்றாரு. உள்ளுக்குள்ள ஆவியானவர் பேசுகிறாராம், ஓரல் இது நீ பார்க்குறியே இந்த விளைநிலங்கள்லாம் எப்படி இது இன்னைக்கு இவ்வளோ தானியங்களை சுமந்ததான் இந்த இடத்துல இந்த நிலத்தில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது அவர் சொல்கிறாராம், யாரோ ஒரு விவசாயி விதைச்சிருக்கிறார். அந்த விதை இன்னைக்கு அறுவடையா வந்து நிற்கிது. ஒரு பிரமாணத்தை ஆண்டவர், இந்த ஏற்கனவே இருந்த பிரமாணம் அவருக்கு இது வரைக்கும் தெரியல, நல்ல ஊழியம் பண்றாரு, ஆனால் பண விஷயத்தில் பெரிய ஒரு மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாரு. அப்போ சொல்லி கொடுத்தாராம், விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இருக்கு. ஊழியக்காரனுக்கும் அது வேலை செய்யும். ஊழியக்காரங்கள்லாம் விதைக்கக்கூடாதுலாம் இல்லை, ஊழியக்காரங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப விதைக்கணும். ஸோ விதைப்பு அறுப்பு அப்படிங்கிற ஒரு பிரமாணம் இருக்குது, செயல்படுத்திப்பாரு அப்படின்னாராம். அன்னைக்கு தான் அவருக்கு கண்ணு திறந்துச்சு. அப்போ நான் விதைக்கணும், நான் விதைக்கும் போது என் வாழ்க்கையில் அறுவடை வரும். ஸோ விதைச்சு பார்த்தாராம், பெரிய மாற்றங்கள் அவருக்குள்ளே வந்து அந்த காலத்திலேயே 250 கோடிக்கு அந்த யூனிவர்சிட்டியை அவர் கட்டி வச்சார். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு. விசுவாசத்தினாலேயே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர், தரித்திரத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரர் செய்து முடித்த ஒரு செயல் அது. அப்போ அவருக்கு அது வேலை செய்ய, அமெரிக்காவுக்கு புவியீர்ப்பு விசை இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அதே புவியீர்ப்பு விசை எங்கேயும் இருக்குது. அப்போ பிரமாணங்கள் மாறாது. விதைப்பு அறுப்பு அங்கே வேலை செய்யும்னா இங்கேயும் வேலை செய்யும். ஏன் ஓரல் ராபர்ட்ஸுக்கு தான் வேலை செய்யுமா? அடுத்த தலைமுறை வரும்போது நம்ம பேர சொல்லணும், ஒரு காலத்தில் இப்படி இருந்தார், இன்னைக்கு பெரிய காரியங்களை செஞ்சுட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்களாக அந்த நாட்கள் மாறணும்னா இப்போ ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும். அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ண பழகணும், எடுக்கணும். ஆண்டவரே இது நீர் வைத்திருக்கிறது, பூமி உள்ள நாளளவும் அது மாறாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா உட்காந்து அதை கற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். நான் எப்படினாலும் இருப்பேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், 1000 ஸ்தோத்திரப்படி நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதான் சொன்னேன், பரலோகத்துக்கு போயிட்டு வந்து அனுபவத்தை சொல்கிறாங்க, பயண வழிக்கு காசு இல்லை. அப்போ பரலோக அனுபவம் அதுக்கு தராது. அறிவு, தேவன் வச்சிருக்கிற பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்ணும்போது தான் அது என்னுடைய வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். ஆகையினால தான் இன்னைக்கு சபை ஜனங்களுக்கு அது அவசியமானதாக இருக்கிறது. விதைப்பு அறுப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அல்லது எதோ ஒன்று பிடுங்கிறது இல்லை. நிலம் வந்து உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறது இல்லை. கொடுத்தீங்க அப்படின்னா நிலம் அதை இருக்கிறத விளைய வச்சு உங்களுக்குள்ள அறுவடையை கொண்டு வந்துடும். ஒரே ஒரு நெல்மணியை விதைக்கிறாங்க, விதைச்சா அது தூர் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தூர் பிடிச்சி அதோடைய கதிர் விளைஞ்சு அப்படி மடிஞ்சு நிற்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. இந்த அற்புதத்தை யார் வச்சது? ஆண்டவர் தான் சொல்றார், நீ விதைச்சு பாரு, அறுவடை கட்டாயம் வரும். இல்லை ஆண்டவரே நீங்க அறுவடையை தாங்க, நான் விதைச்சு பார்க்குறேன். அதனால தான் இது பிரமாணம்னா அது மாறாது. வயலில் போய் உட்காந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு அல்லது அன்னி வாசலையே நீங்கள் நிரம்பி சுற்றி நீங்கள் நடந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் வயலில் அறுவடை வரணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரமாணம் தெரியுமா? ஜெபமே இங்கே பதில் வராது, ஜெபத்துக்கே பதில் வராது. யாராவது ஜெபிச்சு என் வயலில் பெரிய அறுவடை வந்துருச்சு நான் விதைக்கவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜெபிச்சு நான் விதைச்சேங்க, அறுவடை பல மடங்கு வந்திருக்கு. விதைக்கிறோம், எல்லா விஷயங்களிலும் விதைக்க பழகிறது. இந்த விதைப்பு அறுப்புங்கிறது பண விஷயத்துல மாத்திரமல்ல, எல்லா விஷயங்களிலும். தொழில்ல அறுவடை வரணும் அப்படின்னா சம்பளங்கிறது அறுவடை, உழைப்புங்கிறது விதை. மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா அப்படி சம்பளம் வர ஆரம்பிக்கும் போது மூஞ்சியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனால் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க அப்படியே வேலைக்கு போகிறதுங்கிறது அப்படியே தள்ளுற மாதிரி இருக்குது, கடினமாக இருக்குது. காலையிலேயே எடுத்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து எல்லாத்தையும் வச்சு அப்படி கொண்டு போய் கொஞ்சம், ஆனால் மாதம் முடிஞ்சு அந்த சம்பள நாள் வரும்பொழுது அதுதான் சொன்னார், நீ கண்ணீரோடு கூட விதைக்கிறத கம்பீரத்தோடு கூட அறுப்பாய். உழைப்புங்கிற விதையை நீ போட்ட அப்படின்னா அறுவடைங்கிற சம்பளம் கட்டாயம் வீடு வந்து சேரும். சின்ன பிள்ளைங்க படிக்கும் பொழுது எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் கதவை சாத்திட்டு லைட்டை போட்டுட்டு உட்காந்து ராத்திரி பகல உட்காந்து அந்த பிள்ளை படிக்குது அப்படின்னா மார்க்கு நல்ல ரிசல்ட்டுங்கிற அறுவடை கட்டாயம் வரும். விதைப்பு அறுப்பு மாறவே மாறாது. அன்பு அப்படிங்கிற ஒரு விதையை நீங்க கொடுத்துட்டு நிச்சயமா நீங்க பகையை அறுக்க மாட்டீங்க. ஆனா பகையை விதைச்சிட்டு அன்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் அது, இதெல்லாம் பிரமாணம். விதைப்பு அறுப்புங்கிறது எல்லா விஷயங்களும் வேலை செய்யுது.
எனக்கு நண்பர்கள் வேணும் அப்படின்னா உங்க நட்பை முதல்ல கொடுத்து பாருங்க. உங்களை கொடுத்து பார்க்கும்போது தான் முதல்ல அங்கிருந்து அங்கே அறுவடை வர ஆரம்பிக்கும். இது பூமி முழுசு இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்குது. பண விஷயத்திலே ஆண்டவர் அப்படி ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆதியாகமம் 8:22. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில், நல்ல வேலை உள்ளத்தில் சொன்னதை கூட ஆவியானவர் எழுதி வச்சிட்டாராம். இப்படி ஒரு பிரமாணம் இருக்கு அப்படின்றத தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பூமி உள்ள வரைக்கும் இது இயங்கிக்கிட்டே இருக்கும், இயங்கி கொண்டே இருக்கும். கஷ்டத்தில் இருக்கும் போது, சந்தோஷத்தில் இருக்கும்போது, நீங்கள் அழுகும் பொழுது கூட ஒரு விதையை விதைச்சாலும் அது நிச்சயமா அதற்கான பலனை கொண்டு வந்தே தீரும். ஆகையினால தான் விசுவாசித்து நீங்க விதைச்சிங்கன்னா அறுவடை நிச்சயமாகிறது. 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்கிறார். பவுல் சொல்றாரு தன்னுடைய ஊழியத்தை இப்படித்தான் செய்யணும். நான் நட்டேன் அப்படின்னா விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். விதை தேவனுடைய வார்த்தை, அதை கொண்டு போய் விசுவாசத்தோடு கூட என்ன ஆக போகுது தெரியாது. அப்ப தெரியாது இருக்கும்போது விசுவாசத்தோடு கூட நான் என் விதையை கொண்டு போய் நான் விதைக்கிறேன். கடவுள் எனக்கு தந்த அந்த வார்த்தைகள், கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார், நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க, பரிசுத்தவான்களா இருக்கிறீங்க, ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீங்கிறத விசுவாசத்தோடு கூட உங்களிடத்துல வந்து விதைக்கும் போது, அப்போலோ நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சி நான் போனதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு உதவி ஊழியராக இருக்கிறவர் வந்து அதே காரியங்கள்ல தண்ணி ஊற்றி இருக்கிற திரும்ப திரும்ப சொல்லி நினைப்பூட்டி கர்த்தர் அதை விளையச் செய்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள்ல விளைய வச்சுதான் உங்களை கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். இது ஊழிய சம்பந்தமான விதை. அப்ப ஊழியம் இப்படித்தான் செய்யப்படணும். போகும்பொழுது யாருமே சிவப்பு கம்பளம் போட்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்தை செய்கிறோம். ஒரு ஏரியாக்குள்ள போகும்போது யாருமே நம்மளை வரவேற்கல, ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த தெருக்களுக்குள்ள அந்த ஏரியாக்குள்ள போகும்பொழுது பெரிய ஒரு விளைச்சல் இங்க உண்டு பண்றார். கர்த்தரோ விளையச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். மார்க் 4:26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய காரியம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும். இல்லைங்க நான் ஒரு அற்புதத்துக்காக வந்தேன், என் வயிற்று வலி ஜெபமாயிரும் நினைச்சு வந்தேன், யாராவது தலையில கையை வச்சா ஏதாவது ஒன்று நடந்துரும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு மேல வரணும். 1 லட்ச ரூபா கொடுத்தா 20 லட்ச ரூபாய்க்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தாராம். ஒரு சாட்சியை கேட்டேன். உங்க பணம் கடவுளுக்கு முக்கியம் இல்லை, ஏதோ ஒரு அற்புதத்தை தேடி இல்ல, நீங்களே அற்புதமாய் மாறுறதுக்கான வழியத்தான் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இதன் அடிப்படையில் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே அற்புதமா மாற ஆரம்பிச்சிருவீங்க. சிலரெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா அற்புதம்னு பேர் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அற்புத சாமி, ஆரோக்கிய சாமி, அற்புத மேரி. உங்களை உலகமே பார்த்து சொல்லலாம், இவர்கள் தான் கடவுளுடைய அற்புதம் அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்படி மாறணும்னா இந்த பிரமாணங்களுக்குள்ள கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யம் விதை வடிவத்தில் இருக்குது. பகல்ல விதைக்கிறானா, ராத்திரி தூங்குறான், திரும்ப முழிச்சிருக்கும் போது அவன் அறியாத வண்ணமாய் விதை முளைக்க ஆரம்பிச்சு அது பயிராயிருது. அந்த அற்புதம் தான் பரிசுத்த ஆவியானவர் அனுதினம் நமக்குள்ள இருந்து வேலை செய்கிறார். அப்ப தேவனும் விளையச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன நடக்குது நம்மளை சுத்தி தெரியல, ஆனா ஒவ்வொரு நாளும் விதைக்கிறது ரொம்ப ரொம்ப கவனம். எதை விதைக்கிறீங்களோ அதை கட்டாயம் நீங்கள் அறுத்தே தீருவீங்க. இதை நெகட்டிவான காரியங்களுக்கு அதிகமா ஜனங்க பேசுவாங்க. நெகட்டிவானதுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னா அதே இது பாசிட்டிவான காரியங்களுக்கு வேலை செய்யும் தானே. விசுவாசத்தோடு கூட அன்பை விதைச்சு பாருங்க. பகை வர்ற இடத்துல அன்பை விதைச்சு பாருங்க. எதிர்ப்பு வர்ற இடங்கள்ல சமாதானத்தை விதைச்சு பாருங்க. முந்தி நீங்க செய்யுங்க. நேரத்தை எதுக்கு நீங்க ஒதுக்குறீங்களோ அங்கிருந்து தான் உங்களுக்கு அறுவடை வரும். பணத்தை நீங்க பாவத்துக்கு விதைச்சிங்கன்னா என்னதான் வரும்?
மரணம் தான் வரும். பாவத்தின் சம்பளம். அப்போ எதுலேயோ நீங்கள் வேலை செய்கிறீங்க, அது ஒரு விதை. அந்த விதையை அறுவடையாக நீங்கள் எதிர்பார்க்கவும் செய்யணும். வரும் பொழுது சுடக்கூடாது. இல்லை நான் யாருக்கு எந்த கெடுதல் செஞ்சேன், யாருக்கு எந்த தீங்கு பண்ணேன், என்ன யோசிக்கிறீங்க, உங்கள் எண்ணங்கள், உங்கள் இருதயங்கள் எப்படி இருக்கு, என்ன பேசுறீங்க, எல்லாம் சேர்ந்தது தான் உங்கள் வாழ்க்கையில் மொத்த உருவமாக வந்து நிற்கும். அதுதான் உங்களுடைய எதிர்காலம். விதைச்சிட்டு டெய்லி அதை வந்து விளையுமான்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி அதை தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. விதைச்சிட்டேன், அடுத்து வளர்றதுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அப்போ விதைச்சிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று சொன்னீங்களே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வைக்க இடமில்லாமல் அளவுக்கு என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்த ஆண்டவருக்கு அதை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சுற வேலையை இங்கே நடக்கணும். ஏதோ போட்டுட்டேங்கன்னு சொல்லி முடியல இப்படி போட்டுட்டு போகிறதில்ல. நான் போட்டிருக்கிறேன், எனக்கு விளைச்சல் வரணும். ஏன்னா எனக்காகத்தான் நான் விதைக்க ஆண்டவர் சொன்னா நான் விதைச்சிருக்கிறேன். அப்போ அறுவடை எங்க? எங்கேயாவது திரும்பி பார்த்துட்டு நான் அந்த கோயிலுக்கு அவ்வளோ கொடுத்தேன், இந்த கோயில் கட்டுறதுக்கு அவ்வளோ கொடுத்தேன், இவனுக்கு இவ்வளோ செஞ்சேன், அவனுக்கு அவ்வளோ செஞ்சேன், எனக்கு ஒன்றையும் காணோம். எந்த விவசாயியாவது நிலத்தில் போய் விதையை போட்டுட்டு போய் வீட்டில் தூங்கிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருப்பானா? அவன் கண்ணு கருத்தும் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்திலேருந்து ராத்திரியிலேருந்து காலையிலேருந்து அவன் எண்ணங்கள் ஃபுல்லாக விதைச்சிருக்கிறோம். அறுவடை வந்தே டெய்லி போய் அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதோடைய விளைச்சல் எப்படி இருக்குது, அதனுடைய மாற்றம் எப்படி வரப்போகுது, அறுவடை எப்படி வரப்போகுது. கவனம் வேணாமா? பண விஷயத்தில் ஆண்டவர் நீ சொன்னதை நான் செஞ்சிருக்கிறேனே, எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு வருது, அடுத்தடுத்து என் தொழிலில் முன்னேற்றம் எப்படி வருது, ஐடியாஸ் எப்படி வருது. வானத்தின் பல கனிகள் மதகு திறப்பேன் அப்படின்னாரு, எங்கே திறக்கப்பட்டதா இருக்குது? தேடணும். அப்படி தேடி வரும்போது ஆமாம் நான் விதைச்சதுக்கு ஏற்ற அந்த பலன் வந்திருக்குது. இல்லைனாக்கா அறுவடை வந்திருக்கும், அறுக்கிறதுக்கு ஆள் போக மாட்டீங்க, வீணா போயிடும். உங்களுக்கான வாய்ப்பு வரும், அது உங்களுக்கு உரியதுனே தெரியாமல் போயிடும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அதனால தான் மதவாதிகளாக இருந்துடக்கூடாது. மதவாதிகள் பாருங்க, போட்டுட்டு கல்வெட்டில் என் பேர் இருக்கான்னு பார்ப்பான். 1000 ரூபா கொடுத்தனே என் பேரை எழுதலை, அவ்வளோதான் உனக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாம் இருக்கிற இடம் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். இருக்கிறத விட போயிட்டா நல்லா இருக்கும், போயிட்டா நல்லா இருக்கும். அது தேவனுடைய சித்தம் அல்ல. பண விஷயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கும், உன் வாழ்க்கை அநேகர் கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவில் இருக்கும். ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் விதைக்கிறாராம், அவர் தான் விதையை தர்றார், அவர் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் தர்றார், விளைச்சலை தருகிறதும் அவராக தான் இருக்கார். விதைக்கிறவனுக்கு விதையும் அவர் தான் தர்றார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். அப்போ அந்த விதை வளர்றதுக்கான பலனையும் அவர் தான் கொடுக்கிறார், விளைச்சலையும் அவர் தான் கொடுக்கிறார். ஆகையினால அந்த தெய்வத்துக்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க பழகுங்க. இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உங்களை முழுமையாய் கடவுளை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. படிச்சிருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் கர்த்தாவே நீர் தான் என்னுடைய ஆதாரம், நீர் ஒருத்தர் தான் என்னுடைய ஆதாரம் அப்படின்னு நம்பினோம்னா தொடர்ந்து நமக்கு விதைக்கிறது எப்படிங்கிறது தெரியும். அந்த பிரமாணத்தை இயக்கிக்கிட்டே இருப்போம். எத்தனையோ பேர் நல்ல சம்பளத்தில் இருந்தவங்க டப்புன்னு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை, ஆனால் அந்த வேலையை நம்பி பார்த்தீங்கன்னா பல கனவுகள் கண்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் தவிடுபடி ஆகுறது, என்ன செய்யனே தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுது. ஏன்? இது வரைக்கும் அவங்களுடைய ஆதாரம் ஃபுல்லாக அந்த வேலையிலையும் அந்த சம்பளத்திலையுமே இருந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே விதைச்சு பழகலை, பிரமாணத்தை இயக்கலை, இப்போ வயசு போயிடுச்சு. வேலைக்கு போகணுமா? கட்டாயம் வேலைக்கு போகணும். நல்லா வேலை செய்யணுமா? கடுமையாக வேலை செய்யுங்க. ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மேலே, வேலை மேலே இல்லை. இந்த வேலையை செய்வதற்கு, இந்த வேலையை தந்ததுக்கு, வேலையை செய்வதற்கான ஞானம் புத்தி அறிவை தந்தது, சுகத்தை தந்தது எல்லாமே தேவன்.
அதனால தான் தொழில் மேலே, வியாபாரத்து மேலே விசுவாசத்தை வச்சிடக்கூடாது. விசுவாசம் கர்த்தர் மேலே வைக்க பழகிறது. அப்போ பொருளாதார காரியத்திலும் தேவனுடைய வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்குது. அப்போ வசனத்தை கேட்டு அதை அறிக்கை செய்யும்போது வசனம் உள்ளத்துக்குள்ளே இருந்தது விளைச்சலை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்க ரொம்ப முக்கியம். கவனமாக அதை செய்யுங்க. ஏன்னா இந்த வசனம் ஏசாயா 55 போட்டதுபடி அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தன் உட்காந்து டிசிப்ளின் பண்ணி கதவை சாத்திட்டு பைபிளில் திறந்து நல்ல நல்ல வார்த்தைகளை எடுத்து வச்சு பேசும்பொழுது உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் விதைக்கிறீங்க. உங்களுக்காக யார் வந்து விதைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பிரசங்கத்தை கேட்குறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த நிலத்துக்குள்ள நல்ல விதையை விதைச்சிக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். என்னுடைய எதிர்காலம் இங்கே தான் இருக்குது. இந்த உலகத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்ட பரலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சபை. அதனால தான் சபை குறித்து தானே கவனம் உண்டாகணும். இது எதுவும் ஞாயிற்றுக்கிழமை போய் கழிச்சிட்டு வர்றதில்லை. எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு போயிட்டு வர்றதில்லை. என் வாழ்க்கையில் மாற்றம் மறுரூபத்தை உண்டு பண்ணுகிற இடம். அப்போ பகையை விதைச்சா அன்பை பெற முடியாது. அதே போல தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காரியங்களை முதல்ல நீங்கள் விதைச்சு பாருங்க. நல்ல வார்த்தைகளை பேசி பாருங்க. அவங்க உங்கள்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. முந்தி நீங்கள் செய்ய பழகணும். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனுக்கு கெட்டவன். அப்படித்தானே உலகம் இருக்குது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் நல்லவனுக்கும் நல்லவராக இருக்கிறார், கெட்டவனுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா அந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் அவர்கிட்ட நல்லா தெரிஞ்சதுனால தான் அவர் சொல்றார், பாவிகளையும் அவர் நேசித்தார். அதனால தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படி போயிடக்கூடாது. எதை விதைக்கிறீங்களோ அதில் தான் அறுக்க போறீங்க. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி பேசுகிறோம், எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறோம், எப்படி பார்க்குறோம். நல்லா படிங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. வீடுகளில் அதுக்கேற்ற சூழ்நிலை அமைச்சு கொடுங்க. படித்தாங்க அப்படின்னா நல்ல அறுவடை, நல்ல மார்க் அப்படிங்கிற ரிசல்ட் வரும், நல்ல ரிசல்ட்டாக வரும். எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் கொடுப்பாங்க, அதில் 5 எழுத சொல்லுவாங்க. நம்ம மனசு என்ன பண்ண தெரியுமா, படிக்கிறதே 5 தான். ஆண்டவரே நான் படித்த 5 மாத்திரம் வரட்டும் அப்படின்னா வந்துருச்சுன்னா அது பெரிய அற்புதம். படிக்கணும். பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கான அந்த கடின அந்த உழைப்பு அப்படிங்கிறது படிப்பில் செலுத்தப்படணும். ஸோ இதெல்லாம் விசுவாசிக்கணும். பிள்ளைங்களை அப்படி பழக்கிடணும் ஆரம்பத்திலேயே. நல்ல எதிர்காலம், நல்ல ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். கொஸ்டின் பேப்பர் வாங்கி வச்சுட்டு பார்க்குறதே இல்லை, ஒரு விதமான பயம். அப்படியே ஒரு நீண்ட ஒரு ஜெபத்தை போட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா எப்படி இருக்கும். ஆனால் மேலேருந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி லெசன் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பிள்ளை படிச்சுட்டு அப்படி கம்பீரமாக போய் உட்காடுறான்னா அவனுக்கான ரிசல்ட் இப்போ ஜெபிக்க வேண்டியதில்லை. கர்த்தாவை படிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த பலன், அந்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். கடினமாய் உழைக்க எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாக எழுதுவான்ல, அவனுக்கு இப்போ 8 கேள்வியுமே தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும். அடாடா, இப்போ அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லாமே தெரிஞ்சதாக இருக்குது, இதில் நான் எதை எழுதுறது. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை, அந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரமாணங்களை இயக்குங்க, வீட்டில் நேரத்தை காலத்தை செலவு பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. நல்ல காரியங்களுக்காகத்தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒருவேளை இப்போ பார்க்கும் போது அது கடினமாக தெரிஞ்சாலும் எதிர்காலம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும். பிள்ளை கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போகுது, கொஞ்ச நேரம் செல்லு பார்த்துட்டு போகுது, அப்படியே போயிடும். நம்ம நினைக்கிறோம் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு, கடைசியில் ஆளே என்டர்டெயின்மெண்ட்டாகவே மாறிடுறான். அர்த்தமுள்ள ஒரு ஆளாக இருக்கணும். விதைப்பு அறுப்புங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல,
தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆவிக்குரிய உலகம் பூமிக்குரிய உலகம்னு சொல்லி பிரித்து பார்க்கறது இல்லை. இது சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா காணிக்கையை குறித்து தான் பேசிட்டு வரும்பொழுது தான் சொல்றாரு, விதையை குறித்து பேசுறார். இப்படி ஒரு பிரமாணம் இருக்குது. அப்ப விதைக்கிறதுங்கிறது உனக்காகத்தான் நீ விதைக்கிற. விவசாயி யாரும் பார்த்தீங்கன்னா நிலத்துக்காக விதைக்கிறது இல்லை. நிலம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம், நான் இதில் நான் விதைச்சேன் அப்படின்னா நிலம் அப்படி வாங்கி அதை அழிச்சிடாது, மாறாக அதை வாங்கி எனக்கு திரும்ப அறுவடையை கொண்டு வருகிற நிலமா இருக்குது. அப்ப அந்த விவசாயிக்கு இருக்கிற அறிவு விசுவாசிக்கு இருக்கணும்ன்றார். அதனாலதான் விதை விதைன்றாரு. கொடுப்பதை குறித்து தான் பேசுறாரு. அப்ப இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது ஏதோ வெறும் பணம் தேவைன்றத சொல்ல வரல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். 1000 வழி இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சுரண்டி பிராண்டி ஏமாத்தி வஞ்சிச்சு ஏமாத்தி பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய அந்த நன்மையை கண்டு அப்படி பொறாமப்பட்டு போட்டியில வந்து இதெல்லாம் பண்ணும்போது என்னை நானே அழிச்சுக்கிறேன், அழிச்சுக்கிட்டு நான் உன்னை கொண்டு வர்றேன். அதுக்கு அதில் பேர் லாபமே இல்லை. தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் வேலை செய்யும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்குது. இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற ஆட்களுக்கு அங்கே ஆண்டவர் அங்கே அவருடைய ராஜ்யத்தில் இடமே கொடுக்கறது இல்லை. இவ்வளவு விஷயம் இருக்கு. இதை நான் கற்றுக்கொள்றது இல்லை. இதெல்லாம் உட்காந்து நான் தியானிக்காம எனி டைம் பார்த்தீங்கன்னா ஜெபன்ற பேர்ல கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லாதேன்றாரு. என் பேர் அப்படி சொல்லாத. அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போ. வாய் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுது. ஆனா செயல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு விரோதமான காரியமா உட்காந்து கற்றுக்கொள்ளல. பிரமாணம்னா என்னன்னு தெரியல. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியல. ஆனா பார்த்தீங்கன்னா நீண்ட ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு தூரம் போயிரு அப்படின்றாரு. அதுக்கு தான் வேதத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறாரு. தேவனுக்கு பிரியமா வாழ்றது எப்படி? உங்களால யாரும் இந்த உலகத்துல பாதிக்கப்படக்கூடாது. யாருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு ஒரு காரியம் நல்லது கொண்டு வரக்கூடாது. அப்ப தேவன் விரும்புகிற அந்த ஒரு விளைச்சல் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா அவருடைய பிரமாணங்களுக்கு என்னை நான் கீழ்ப்படுத்துறேன். ஆண்டவரே உம்முடைய தெய்வீக விளைச்சல் எனக்கு உண்டாகட்டும். செஞ்சா விளைச்சலுக்காக காத்திருக்க முடியும். சோம்பேறி குளிருதுன்னு சொல்லிட்டு விதைக்க மாட்டானா, உழுகவும் மாட்டான். ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா உழுது விதைச்சு பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சு நல்ல அறுவடைக்கு இருக்கும் போது ஐயா பெரிய கருக்கருவால் எடுத்துட்டு இப்ப வயலுக்கு போறாரு. என்ன இருக்கும் இங்க? அவருக்கு வயல் இருக்கு. ஆனா எல்லாரும் விதைக்கும் போது இவரு தூங்கிக்கிட்டு இருந்தாரு. தூங்கிட்டு இருந்தாருன்னா அதை செய்யல. நம்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்ப அதுக்கான விளைச்சலை கொண்டு வரும், நிச்சயமா கொண்டு வரும். ஆனா அந்த சத்தியத்தை கேட்டு அந்த பிரமாணத்தின்படி நான் வாழ தீர்மானிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒருத்தர் எங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து நீங்க அதை செய்யும் போது அந்த இடத்துல இருந்து தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்கும் பொழுது பெரிய ஒரு விளைச்சல் அந்த இடத்துல இருந்து உண்டாகும். அப்படி வரும் பொழுது சோம்பேறி பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு கேட்டா கூட யாரும் தர்மம் கூட கொடுக்க மாட்டானா. ஏன்? நிலம் இருந்துச்சுல்ல, விதையும் உனக்கு இருந்துச்சுல்ல, உன் காலத்துல தானே நானும் ரட்சிக்கப்பட்டேன். இன்னும் சொல்ல போனா உனக்கு பின்னால தானே நானும் ரட்சிக்கப்பட்டு வந்தேன். சொன்னார்ல, நான் விதைச்சேன் தான் அறுக்கிறேன்ல, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பொருளாதார காரியங்கள்ல கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்ப எப்படி பொருளாதாரத்தில் நான் விதைக்கிறது? முதலாவது பார்த்தீங்கன்னா தசம பாகம் தேவன் வைத்த நியதி. இன்னைக்கு இது வேற மாதிரிலாம் வந்துருச்சு. தசம்பாகம் அப்படின்னா ஏதோ சபை நடத்துறதுக்கு, ஊழியத்தை கட்டுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு, அல்லது ஊழியக்காரர் நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படி காண்பிச்சு பழகிட்டாங்க. ஆனா வேதம்
தசம பாகத்தை அப்படி வைக்கல. தசம பாகம் அப்படிங்கிறது தேவ பிள்ளைங்க வாழும்படி தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு வழி. உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா சம்பாதிச்சதை கர்த்தரிடத்துல கொண்டு வர்றோம். ஆண்டவரே, நீர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, நீர் தான் இந்த வேலையை எனக்கு தந்தீர், நீர் தான் எனக்கு இதை சம்பாதிக்கிறதுக்கான ஞானத்தை, பலனை, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பை, போயிட்டு வர எல்லா மனுஷருடைய ஆபீசர்ஸுடைய கண்களை எனக்கு ஒரு தயவு கிடைக்க பண்ணீங்க. நாளுக்கு நாள் அந்த உள்ள இருக்கிற அந்த சவால்களை ஜெயிக்கிறதுக்கான ஐடியாஸை நீங்க தான் தந்தீங்க. அங்கீகரிக்கிறோம். அப்ப நான் இன்னும் வாழ்றதுக்கு, இன்னும் நான் பெறுகிறதுக்கு எனக்கு ஒரு வழியை நீர் உண்டு பண்ணி இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குற அந்த அளவு, அந்த பணத்துக்கு பேர் தான் தசம பாகம். தசம பாகம்ங்கிறது ஐயா ஏதோ கஷ்டப்படுறாரு, ஏன்னா ஐயாவும் அப்படி கேட்டு கேட்டு பழகியாச்சு. எல்லா இடங்கள்லையும் அப்படி பழகிட்டதுனால ஜனங்க அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஊழியக்காரங்களும் அப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் கொடுக்கலினாக்க நான் எப்படி என் பிள்ளைக்கு பீஸை கட்டுவேன், நீங்கள் கொடுக்கலினாக்க நாங்கள் எப்படி பால்காரனுக்கு கடனை கொடுப்போம், நீங்கள் கொடுக்கலினாக்க நாங்கள் எப்படி பெட்ரோல் போட்டு உங்களை தேடி வருவோம். உங்கள் மேலேயே இப்படி பாரத்தை வைக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யறதில்லை. எலியாவை போஷித்தவர் எல்லாரையும் போஷிக்க தெரியும் அவருக்கு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன். கடல்ல விளையாடிக்கிட்டு இருக்கிற திமிங்கலத்துக்கும் ஆண்டவர் போஷிக்கிறான். காக்காவுடைய அளவு என்னன்னு தெரியும், திமிங்கலத்துக்கான அளவு என்னன்னு தெரியும் கடவுளுக்கு. டெய்லி போய் ஆண்டவருடைய கையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கதான் அந்த திமிங்கலம். கடல்ல விளையாடும்படி, அதுக்கு வேலையே விளையாடுறதுக்கு தான் அது உண்டாக்கப்பட்டதான். திமிங்கலத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டன் கணக்கான உணவு தேவை தெரியுதா? அவைகளையும் காடுகளில் திரிகிற எல்லா விலங்குகளையும் ஆண்டவர் போஷிச்சுக்கிட்டு இருக்கிறார். தேவனுடைய வேலையை செய்கிற தேவ ஊழியக்காரரை ஆண்டவர் போஷிக்க மாட்டாரா? ஆகையினால தான் அந்த ஆட்டிடியூட்ல இங்க வரவும் கூடாது, நானும் இங்க இருந்து உங்களை பார்க்கவும் கூடாது. இது ஒரு பிரமாணம். எனக்கு இது வேலை செய்யுதுன்னா அது உங்களுக்கும் வேலை செய்யும். அமெரிக்காவுக்கு அது வேலை செய்யுதுன்னா அப்ப இந்தியாவுக்கும் அது வேலை செஞ்சே தீரும். பிரமாணத்தை இயக்க பழகணும். அநேகருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் கொடுத்துதான் கர்த்தரே வாழ்றாரு அப்படின்ற நினைப்பு. இன்னும் சொல்ல போனா, நான் கொடுத்து தான் அவர் வாழ்வார்னா அப்படி ஒரு தெய்வம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவர் எப்படி எனக்கு கடவுளா இருக்க முடியும்? நான் கொடுத்தா தான் அவரே வாழ்றாரு. ஏன்னா இங்க நோட்டீஸில் போடவும் செஞ்சாச்சு, இந்த மாதம் உங்களுடைய காணிக்கைக்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இங்கே அந்த குறை இருக்கு, இங்கே குறை இருக்கு, ஜன்னல் வைக்கணும், கதவு வைக்கணும் சபைக்கு. கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆள் கொண்டு போய் போட்டுட்டு அப்போ அந்த ஆளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? கடவுளுக்கே நான் கொடுத்தா தான் பிழப்பு நடக்குது. தப்பாவே காட்டிட்டாங்க. அப்ப கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம் அப்படி நினைக்கிறவங்க வேற எந்த காரியத்தையும் பார்க்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் யூடியூப்ல இதுக்கு விரோதமான அந்த வார்த்தைகள் நிறைய வரும். ஆனா பிரமாணம் அப்படிங்கிறது இதுதான். புவி ஈர்ப்பு விசை இருக்குது. இல்லைங்க, என் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, இல்லையா அதனால நான் மேலே இருந்தது அப்படி குதிச்சம் பாருங்க, கால் உடைஞ்சு போச்சு. புவி ஈர்ப்பு விசைங்கிறது இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, அல்லது சொல்றவன் ரொம்ப அழகா இருந்தான், அதை வச்சுட்டுலாம் நீங்க கேட்டுட்டு போயிடக்கூடாது. யூடியூப் கொஞ்சம் பளபளப்புன்னு தான் இருக்கும். வார்த்தை சத்தியமா நான் படிச்சிருக்கிற, நான் கேள்விப்பட்டது சரியா இருக்குதா? இல்ல ஐயா கொஞ்சம் பெரிய ஐயா, எந்த ஐயாவானாலும் இருக்கட்டும், சத்தியத்தை சொல்றாரா? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். விதைப்பு அறுப்புன்றது வேதத்துக்குள்ள இருந்தா, இத்தனை வசனம் நான் உங்களுக்கு காட்டிட்டேன், இன்னும் இருக்கு. இதுக்கு அப்புறமா இதை குறித்து ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அப்ப உங்களுக்குள்ளதான் ஏதோ ஒரு பிரச்சனை. அப்படித்தான், அப்படி ஜென்யூனா உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ண பழகணும். ஆமால்ல, இன்னும் என் மனசு ஏன் சந்தேகப்படாது? அதனாலதான் சொல்றாரு கட்டாயமா இல்ல இல்ல வச்சுக்க, பத்திரமா வச்சுக்கோ விதைய, விசனமாயும் அல்ல. அப்படி பர்ஸ்ல இருந்து எடுக்கும் போது ஒண்ணு வலி, அப்படி இருதயத்தையே எடுத்தது போல சிலருக்குலாம் வலிச்சிரும். வேண்டான்றார். ஐயோ நீ ரொம்ப நாளைக்கு இருக்கணும், இருந்து கற்றுக்கொள்ளுக்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்து விதைச்சு பழகு. இது எனக்கானதுங்கிறது அந்த சத்தியம் உனக்குள்ள தெரிஞ்சதுக்கு அப்புறம் விதைச்சு பழகு. அதனாலதான் இன்னும் உங்களுக்கு இதை குறித்து சந்தேகம் இருக்குமானால் தயவு செஞ்சு விதைச்சிடாதீங்க. ஏன்னா அது கட்டாயத்தினால செய்யப்படுறதா இருக்கும்.
விசனமா செய்யப்படுறதா இருக்கும். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விதை, அந்த விதை உங்க கையை விட்டு போகும்போது உங்களுடைய இருதயம் திறந்து ஆசீர்வதிச்சு அதை அனுப்பணும். உபாகமம் 26:1 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. தசமம் கொடுக்கும் போது பின்னாடி இருக்கிற வேலையை பாருங்க. இது அந்த நாட்களில் விவசாயம் தான். அதனுடைய பலனை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சும்மா கொண்டு வந்து போட்டுறது இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்குது. எங்கே இருந்த என் வாழ்க்கை எங்கே இருந்தது? நரகத்தில் கிடந்தது, தரித்திரத்திலையும் குறைச்சலையும் இருந்த என் வாழ்க்கையை, பாவத்தில் கிடந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் கொண்டு வந்து விடுதலை ஆக்கி என்னை அங்கே இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நீ கொண்டு வந்த தேவன். இந்த கானான் தேசத்துக்கு நீ போயிருவேன், இங்கே போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்க ஆவியானவர் எழுதி கொடுக்குறாரு. அந்த விளைச்சல்ல முந்தின பலனை, அதாவது முதல் பலன், கடவுளை கனம் பண்றதுன்றது அதான். இல்லைங்க நான் 2வது கொடுத்துட்டேன், கடைசியை கொடுத்துட்டேன், எப்படியோ நான் கொடுத்துட்டேன் இல்லையா 10ல் 1 இல்லை, பலன் முந்தினதை. இப்போ வருமானம் கையில் வந்த உடனே உங்க மனசுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள தோன்றது கடங்காரன் இல்லை, வட்டிக்காரன் இல்லை, டாக்டர் இல்லை, கடவுள் தெரியணுன்றாரு. ஏன்னா இதனுடைய முந்தின பலன். இவ்வளவு குறைச்சல், இவ்வளவு வேதனை, இவ்வளவு தரித்திரத்தில் இருந்தாலும் என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரேன்னு சொல்லி இங்க இருந்து ஆரம்பிக்கிற அவரை கனப்படுத்துறது. ஆசாரியை வீட்டில் வந்து வாங்கக்கூடாது, புரியுதுங்களா? அடிக்கடி நம்மளை கூப்பிடுறது அப்படிதான். ஐயா என் கம்பெனிக்கு நீங்க வாங்க, மாசத்துல முதல் வாரம் நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, நீங்க மட்டும்தான் வரவே மாட்டேங்கிறீங்க. நிறைய பேருக்கு இதுல வேற வருத்தம். எதுக்கு நான் வரணுன்றேன்? வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இங்க எல்லாருமா கூடி வர்றோம், நீங்க இங்க வந்துருங்க. அதானே கடவுளை கனப்படுத்துறதுன்றது. இல்ல அந்த அவர் வருவாரு, இவர் வருவாரு, ஜெபம் பண்ணிட்டு ஆஃபரிங் வாங்கிட்டு போவாரு, நீங்களும் வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். அவரும் வருவாரு, இவரும் வருவாரு. இவர் வரவே மாட்டாரு. ஏன்னா பிரமாணம் தெரிஞ்சிச்சு, எந்த ஐஸ்வர்யமானும் என்னை ஆசீர்வதிக்க போறது இல்லை, ஆசீர்வதிக்க முடியாது. வானத்தையும் பூமி உண்டாக்கி இருக்கிற தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன். அதனாலதான் அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. அப்ப தசம பாகத்தை எடுத்துட்டு ஆசாரியனிடத்துல நீ போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன். கர்த்தாவே, ஒரு 100 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம தெரிஞ்சனே, என்னை இவ்வளவு தூரத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு என கையை நீங்க பலப்படுத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இதான் நன்றி உள்ள ஒரு இருதயம். சிலர்லாம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியா ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் உயர்ந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளும் தெரியாது, பயமும் இருக்காது. அந்த விளைச்சல் எங்கிருந்து வந்ததுன்னு முதல் விளைச்சலையே முடிச்சுட்டு உட்காந்துருவான். 2வது விதைக்கிறதுக்கு வழியே தெரியாது பாருங்க. அவன் என்ன நினைச்சிருதுன்னா, இனிமே இந்த விளைச்சல் இப்படியே வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி நிரந்தரமா இருக்குன்னு நினைச்சிருது. ஒரு தடவை விதைச்சிட்டு விவசாயி பார்த்தீங்கன்னா முந்தினதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வருமா, ஆண்டவர் சொல்றாரு பழையதை நீக்கி போடு, ஏன்னா புதுசு வந்துருச்சு. ஏன்னா அடுத்தடுத்து விதைச்சுக்கிட்டே இருக்க நடக்கிற காரியம். இந்த மாசத்துல நான் எனக்கு வந்த அந்த வருமானமே இன்னும் செலவழிஞ்சு தீரல, மிச்சம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் ஒதுக்கி வை, களஞ்சியத்தை கொஞ்சம் அடுத்து வருது அதை சேர்க்கிறதுக்கு. எவ்வளவு இதுதாங்க ஆசீர்வாதம். தொடர்ந்து விதைக்க விதைக்க அறுவடையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய காரியம். உண்மையா இருந்து பழகுங்க. இல்லைங்க எல்லாம் கடன்லாம் அடைச்சிட்டு என் தேவையெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் நான் செஞ்சிடறேன், வாய்ப்பே இல்லை. முதல்ல விதைப்பு, அதுக்கப்புறம் தான் அறுவடை. அந்த அறுவடையில் இருந்து தான் உங்க தேவைகள் சந்திக்கப்படணும். அப்பொழுது ஆசாரியன் 4வது வசனம், அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அது கடவுள் கொடுக்கப்பட்டது, ஆசாரியனுக்கு இல்ல. நம்ம நினைச்சோம்னாக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு இல்ல, கடவுள் சொன்னதை நான் செஞ்சிருக்கிறேன், இது கடவுளுடைய காரியத்திற்காக போகுது. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த
திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். தசமத்துக்கு பின்னால் இருக்கிற காரியங்க இதெல்லாம். நம்ம சிம்பிளா கொண்டு வந்து இதை பர்சில் இருக்கிற பழையத்தால கொண்டு வந்து போட்டு போயிடுறோம். எவ்வளவு பெரிய கணம் இருக்குதுல. ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் பரபரப்பா இந்த பிள்ளைங்க கையில் இந்த நீ 10 ரூபா வச்சுக்க, அந்த நீ 10 ரூபா வச்சுக்க. எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அதுக்கு பின்னாடி. இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளில் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. தசமம் கொடுக்கும் பொழுது சந்தோஷம் வரணும். எங்க இருந்து இங்க வந்திருக்கிறேன், இன்னியும் நான் எங்க போக போறேன், ஏன்னா இங்கேயே ஆண்டவர் என்னை கனப்படுத்தும் பொழுது இவ்வளவு செஞ்சிருக்கிறார். அடுத்து நான் விதைக்கும் போது என்னுடைய விளைச்சல் எவ்வளவு பெருசா இருக்க போகுது. ஆண்டவர் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தீங்களே, கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீங்களே, நாம் பெருகும்படி நான் வளரும்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணம் தான் இந்த தசமபாகம்ன்றது. எல்லாரும் சொல்லுவோம், தசமபாகம் நான் பெருகும்படி எனக்காக தேவன் கொடுத்த நல்ல வழியாய் இருக்கிறது. எண்ணங்கள் அப்படி மாத்தணும் பாருங்க ஆண்டோடைய வார்த்தையினால. நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப நீங்க செய்யற செயல் கர்த்தரை கனம் பண்ணுகிறது. யாரோ ஒரு மனுஷனுக்கு தெரியட்டும் அப்படின்ற, அதனாலதான் யாரும் எழுதி எதுவும் போட்டுறாதீங்கன்றது. அது கடவுளை கனப்படுத்துகிற காரியம். யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு நீங்க எவ்வளவு தர்றீங்கன்றது அவசியம் இல்லை, அவருக்கு தெரியுன்ற அவசியம் இல்லை. நீங்க செய்யறது கடவுளுக்குரியது, கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியம். கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். சந்தோஷம் மிகுதியா இருக்கும் திராட்சை ரசம். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் இருக்கும். தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய வாக்கு தத்தங்களால் உங்கள் வாழ்க்கை நிரப்பப்பட்டதா இருக்கும். வாயை திறந்தாலே பார்த்தீங்கன்னா தேவனுடைய நல்ல வார்த்தைகள் வெளியில வரும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அதை செய்யும் போது கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது நடக்கிற காரியம் இதெல்லாம். கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை நான் எப்படிங்க கனப்படுத்துறது? பண விஷயத்தில் கனப்படுத்துறது ஒரு வாய்ப்பை தந்தீங்களே ஆண்டவரே. கடன்ல இருக்கும் பொழுதுதான் அதுல இருந்து வர்ற அந்த ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா அதுல இருக்கிறதுல தேவனுக்குரியது எதுங்கிறத கண்ணு தேட ஆரம்பிக்கணும். அதை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்க கடன்ல இருந்து வெளியில வர்றதுல இருந்து உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது எல்லாமே அதுல தெரிய வரும். ஏன்னா இது ஒரு பிரமாணம். இதை பேசுறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஏன்னா இதை செய்யும் போது இங்க நல்லா இருப்பீங்கன்னா அதை பேசுறதுல என்ன இருக்குது? ஏதேனில் ஆண்டவர் தசமம் போலதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சாரு. அந்த பழத்தை சாப்பிட்றது விஷயம் பழத்துல இல்லை, அது சாப்பிட்டதும் குத்தமும் கிடையாது. ஆண்டவர் அதை போயெல்லாம் பார்த்துட்டு இருக்கல. கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு காரியம். அதை பார்க்கும் பொழுதுலாம் அவனுக்கு என்ன தெரிஞ்சுன்னா எல்லாமே எனக்குரியதா இருக்குது, ஆனா அந்த ஒண்ணு மட்டும் அது தேவனுக்குரியதா இருக்குது. அப்ப தேவனை நான் கனப்படுத்துகிறேன், தேவனை நான் அதை தொடாம இருக்கும் போது தேவனை நான் கனப்படுத்துகிறேன். தொற்றாதே அப்படின்றாரு. பாவம் 26 தொடர்ந்து வாட்சி பார்த்தீங்கன்னா இதை எந்தாவது ஒரு செலவுக்காக அதை தொற்றாத. ஏன்னா மிந்தினா நம்ம அதை பண்ணோம், மஞ்சள் துணியில் அதை எடுத்து கட்டி வச்சிருவோம், என்ன ஆனாலும் தொடுறது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிறவர், மன்னிக்கிறார். அவர் இதுல தண்டிக்கிற ஆண்டவரும் கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற அந்த விளைச்சல், அந்த உயர்வு, பண விஷயத்துல அந்த பெருக்கம், அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணா நிச்சயமா அது நடக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெய்லி ஆண்டவர்கிட்ட போய் நின்று கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி பண விஷயத்துல அற்புதத்துக்காக காத்திருக்கணும். ஆனா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலதான் அற்புதத்தை பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஆண்டவர் சொல்லுகிற கனம் பண்ணும் பொழுது
களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் நிரம்பும். அப்போ உங்க வாழ்க்கை தேவன் விரும்புகிற அந்த நல்ல காரியங்களால் நிரப்பப்படும்படி தான் ஆண்டவர் அதெல்லாம் செய்கிறாரு. அது எனக்குரியது இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் கடவுளுக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்னா மரியாதை கொடுக்கிறேன்னு அர்த்தம். ஒரு 10 ரூபா உள்ள வந்தாலும் பண விஷயத்தில் ஆண்டவரை நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அது குழந்தைக்கும் வேலை செய்யும், பெரியவங்களுக்கும் வேலை செய்யும், வாலிபனுக்கும் அது வேலை செய்யும். ஆகையினால தான் பண விஷயத்தில் நிச்சயமா விதைக்கிறவனுக்கு விதையை கட்டாயம் ஆண்டவர் தருவார். அது தரும்போது அது விதைக்கப்பட வேண்டிய காரியன்றது தெரியணும். வந்துருச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாயும் ஏம்புட்டு, அது ஏம்புட்டு. இந்த வார்த்தை வந்து பிசாசுக்குரியது. நான் சம்பாதிச்சது இல்லை. கடவுளுடைய கிருபை என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளுக்கான காரியங்கள் ஊழியத்துக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை. ஒரு நாளும் வாயில வந்து அது ஏன் இதுன்னு வரும்பொழுது அந்த பிசாசு பார்த்தீங்கன்னா அந்த சுயநலத்தில் பண்ற காரியம் அப்படி வெளியில வரும் பாருங்க. அதனால தான் கடவுளை நல்லா கனம் பண்ண பழகுங்க. ஏதோ கடவுளுக்காக அப்படி தூக்கி போடுறது இல்லை. ஏன்னா நம்ம அப்படி போட்டு போட்டு பழகிட்டோம். இங்க வேற தேவ ராஜ்யத்தினுடைய கலாச்சாரம் இப்படி தான் வேலை செய்யுது. கடவுளை கனம் பண்றதுக்கு முன்னால கர்த்தாவே இது முக்கியம் இல்லை, நான் எங்கேயோ இருந்த ஆண்டவரே ஒன்றும் மரியாதை முட்டாளா இருந்தேன், ஒரு காரியத்தை இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை தந்தீங்களே, அறிவை தந்தீங்களே, புத்தியை தந்தீங்களே, ஆலோசனையை தந்தீங்களே, ஒரு வேலையை தந்தீங்களே, என்னை நம்பி அந்த வேலையில் இருக்கிற சவால்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கான பலனை தந்தீங்களே, பத்திரமா வீடு வந்து சேர்ந்தது இந்த அறுவடை, உமக்கு ஸ்தோத்திரம். நம்மளா பார்த்து கொடுக்கறது இல்லை, அது வேற. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா இவங்க தசமம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இங்கே 5 அங்கே 5 இங்கே 5. ஏன்னா அந்த ஐயா கஷ்டப்படுறாரு, இந்த ஐயா கஷ்டப்படுறாரு. கஷ்டத்துக்காக கொடுத்ததுக்கு பேர் என்ன? தர்மம். கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு பேரு தர்மம். ஆண்டவர் உங்களை தர்மம் கொடுக்க சொல்லலை. தசம பாகத்திற்குரிய கனம் வேற, தர்மத்திற்கு உண்டான கனம் வேற. கஷ்டப்படுறவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். ஏழைகளுக்கு இறங்குறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அது வேற. தசம பாகம் எனக்குரியதே அல்ல, அது கடவுளை கனப்படுத்தும்படி தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை செலுத்தும் போது ஒரு மரியாதை வேணும், ஒரு கனம் வேணும். அதை ஏதோ கடமை கழிக்கிறதுன்னு இல்லை. சாகையினால தான் பண விஷயத்தில் விதைக்க பழகணும், கற்றுக்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எதிர்காலம் நல்லா இருக்கும். இனிமேல் இந்த சீரீஸ் திரும்ப எப்போ வருதுன்னு தெரியல, பணத்தை குறித்து எப்போ பேச போகிறோன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா அது அநேக ஜனங்களுக்கு மத்தியில் அது வேற ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போகும். அதனால தான் இது தரவாக இதை பேசிடுன்னு சொல்லி தான் தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாஸ்டருக்கு ஏதோ ஒரு தேவை இல்லை, பாஸ்டர் தேவையை நீங்கள் சந்திக்கவே முடியாது. பாஸ்டர் தேவையை நீங்கள் சந்திக்கவே முடியாது. பாஸ்டருக்கு அவ்வளோ தேவை. அதனால தான் உங்களை ஆதாரமாக வைக்கிறதும் இல்லை. ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்யும் போது ஒருத்தர் வந்து கேட்டார் பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஏதாவது உங்களுக்கு தந்துடட்டுமா அப்படின்னு. எவ்வளோ வருவீங்க அப்படின்னு. அவர் சொன்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கல, என் தேவை 5 மடங்கு பெருசாக இருந்துச்சு. அவர் சொன்ன அந்த அமௌண்ட்டை பார்க்கலாம். சொன்னீங்க என் தேவையை சந்திக்க முடியாது, அதனால் நீங்கள் தர்றது எனக்கு தேவையில்லை. ஏன் இல்லை, வச்சுக்கலாம் இல்லையா, ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா, அது எனக்கு உதவியாக இருக்காது, ஓத்திரமாக இருக்கும். ஏன் தெரியுமா, நீங்கள் கொடுக்குற அந்த 1 மடங்கை வச்சு அதில் நான் எப்படி வாழ்கிறதுன்றதை அழகாக நான் கற்றுக்குருவேன். என் 5 மடங்கு தேவையை நான் குறைச்சிட்டு நீங்கள் கொடுக்குற அந்த ஒன்றுக்குள்ளே, இப்போ ஒருத்தர் 3000 ரூபா தர்றாருன்னா அந்த 3000த்தில் எப்படி வாழ்கிறது. தூத்துக்குடிக்குள்ளே 500 ரூபாய்க்கு வாடகைக்கு எங்கே வீடு இருக்குன்னு பார்ப்பேன். அது இருக்கும், ஏதாவது எட்டயபுரத்தை தாண்டி எங்கிட்ட அவுட்டில் இருக்கும், ஏதாவது ஒரு குடிசையை. அங்கிருந்து கவர்மெண்டோட இலவச பஸ் ஏதாவது வருதா, அந்த டயத்தை பார்த்து நான் நின்று நேரம் சர்ச்சுக்கு ஓடி வரணும். அது வரும் 11:30 மணிக்கு. நினச்சி பாருங்க, வாழை பழகிடுவோம். அதனால தான் அந்த மாதிரி நம்மளை போய் லாக் பண்ணக்கூடாது. 5 மடங்கு தேவையை சந்திக்கிற தேவனுக்கு நேரம் என் கரங்களை உயர்த்துறேன். ஏன்னா எதுவுமே கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. எல்லாரையும் தசமம் போடுறவங்க போடாதவங்க எல்லாரையும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிச்சு தான் ஆண்டவர் அதை சொல்றார். ஆனா என்ன, விதைக்கும் பொழுது நடக்கிற ஆசீர்வாதம் என்னங்கிறத கற்றுக்கொள்ளுங்க. இது நமக்குரியது, எனக்குரியது, நான் பழுகும்படி நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற வழி. கர்த்தாவே இப்படி ஒரு பாதை எனக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் ஊழியத்தை அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய சாய்ஸ். அன்னைக்கு ஆதாம் செய்ய தவறுனதை நாம் அதை கீழ்ப்பிடிக்கும் பொழுது
இன்னைக்கு ஆதாம் மாத்திரம் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்திருந்தா இன்னைக்கு பூமி எப்படி இருந்திருக்கும்? இன்னொரு சான்ஸ் ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தை இன்னைக்கு உங்க கையில கொடுக்கிறார், அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்களும் உங்கள் சந்ததியும் நன்றாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்க எதிர்காலத்தை மனசுல வச்சு செய்றார். உங்க சந்ததிக்கு தரித்திரம் இல்லாதபடிக்கு ஒரு நிலத்தை கொடுத்து, அந்த நிலத்துல விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்து, பிள்ளைங்களை கையை பிடிச்சிட்டு வந்து நீங்க செய்யறதெல்லாம் பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனாலதான் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நிக்கிறதுக்கு வீட்டிலேயே அந்த கணத்தோடு கூட அது செய்யப்படணும். பிள்ளை பார்க்கணும். அவன் வாழ்க்கையிலேயே தரித்திரம் வராது, கஷ்டன்றது இருக்காது. பண விஷயத்துல பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் விரும்புகிறார். அதை செய்வோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். தீர்மானிங்க. பண விஷயத்தில் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கத்தை உங்களிலே கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி. ராஜாவை, நாங்களும் எங்கள் சந்ததியும் இந்த பூமியிலே ஆண்டவரை நிறைவோடு கூட வாழ்வதற்கான ஆண்டவரை பிரமாணங்களை நீர் ஏற்கனவே ஆண்டவரை எழுதி வைத்தீரே. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கேட்க செய்தீரே, அதற்காய் நன்றி. கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. மெய்யாகவே நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோமே. கேட்ட அந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தலைமுறைக்கும் தரித்திரம் இருக்கக்கூடாதபடி ஆண்டவரை சத்துருவின் கையிலிருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த பலனை எங்களுக்கு தந்திரியதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுத் தந்திரியதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே குறைவு தாழ்ச்சி மறைந்து போவதாக. ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாக நீர் விரும்புகிற தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் அவருடைய கரங்களை நீர் பலப்படுத்துகிறீர், அதற்காய் நன்றி. கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியார் நீர் கிரியை செய்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து எல்லா விஷயங்களும் நிறைவாய் வாழும்படி எங்களை நடத்துகிறீர். எங்களை பார்க்கிற அநேக ஜனங்களுக்கு இந்த தேவன் ஆண்டவரே நல்லவர் என்று அவர்கள் சொல்லத்தக்கதான ஒரு வாழ்வுக்குள்ளாய் எங்களை நடத்துகிறீர், அதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்கிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.